உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசி, அது ஏன் சார் நீங்கள் கன்னிராசி நம்ம மட்டும் சிரிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு உலகத்தில் கடவுள் எல்லா நலன்களையும் பெற, நீங்கள் பெரிய ஆள், மிகப்பெரிய ஆள், டான் நீங்கள். ஆனால் இந்த லவ்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் லைட்டாக ஒரு 2-3 ஃபியூஸ் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க, அல்லது நீங்கள் ஒரு காதல் சொல்லலான்னு நினைக்கும் போது தான் 27 பிரிவு வந்துடுது. அது என்னமோ தெரியல சார், கல்யாணம் பண்ணி 2 நாள் இருந்தால் சார் அமெரிக்காவில் வேலை கிடைச்சி போயிட்டார் சார், பட்டாளத்தில் வேலை கிடைச்சி போயிட்டார் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். 7ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வரும் பொழுது பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி தருகிறார். இந்த 7 கூடையன் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. என்ன தலைகீழாக மாறும்? என்னவென்றால், திடீர்னு உங்களுக்கு காதல் அதிகரிக்கிறது, நீங்கள் சேர்ந்து வாழ்கின்ற யோகங்கள் கிடைக்கிறது. வாழ்க்கையிலே நண்பர்களே, நாம் எதை நோக்கி செல்லுகிறோமோ அதுவாகவே ஆகிறோம். உண்மை என்னென்னா, 7ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன தருகிறார் என்றால், 7ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பை தருகிறார். இணைந்து செயல்பட போகிறீங்க. சார் எனக்கு நல்ல ஒர்க் பண்ண தெரியும் சார், ஆனால் மார்க்கெட்டிங் தெரியாது. அவருக்கு மார்க்கெட்டிங் தெரியும், ஒர்க் பண்ண தெரியாது. நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகிறது, காதல் வருகிறது, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு சேர்ந்து வாழ போகிறீங்க. 2 பேரும் தனித்தனி ஊரில் இருக்கிறவங்களாம் ஒன்றா இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் 7ஆம் இடம் என்பது ஃபாரின் அமைப்பு. இங்கே நம்ம இங்கே திடீர்னு நம்ம சுந்தரேசன் என்னடா சொல்கிறீங்க, இப்போ சுந்தரேசனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆமாம் சார், அமெரிக்கா போகிறான் சார், அடுத்த வாரம். அமெரிக்கா போறியா? சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு நண்பர்களே வாழ்க்கை திடீர்னு அப்படி புரட்டி போட்ட மாதிரி திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்டீங்க போன்றவைகள் ஏற்படும். அடுத்ததாக 7ஆம் இடம் என்பது என்ன? இன்னோவேஷன். நிறைய பேர் புதிய புதிய சிந்தனைகள், ஏஐ, கிரியேட்டிவிட்டி எல்லாம் பண்ணுவீங்க, புதுசாக கண்டுபிடிப்பீங்க. அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி 7லிருந்து 9ஐ பார்க்கிறார். 9 என்பது அதிர்ஷ்டம் என்பதால் அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது நிறைய அதிர்ஷ்டங்களை தருகிறார் கன்னிராசிக்காரர்கள். என்ன அதிர்ஷ்டம்? எதை தொட்டாலும் அது பொண்ணாகிற மாதிரி. நீங்கள் தான் இந்த கோல்டு கிங்குன்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி எதை தொட்டாலும் தங்கமாயிடுமா, அந்த மாதிரி நீங்கள் எதை தொட்டாலும் தங்கமாகக்கூடிய வரத்தை தருகிறார். நீங்கள் பாட்டுக்கு லக்கி பாஸ்கர் மாதிரி தான். நீங்கள் பாட்டுக்கு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறீங்க, அது நல்லா ஓடுது. நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் உங்கள் காட்டில் மழை அப்படிங்கிற மாதிரி சூப்பரான டைம்ங்க இது. உங்களுக்கு 7, 8, 9ஐ பார்க்கிறார். ஒன்றை உடம்பை பார்க்குறார். கன்னிராசிக்காரருக்கு உடம்பை பார்க்கும்போது என்னாகும்? உடம்புல ஒரு தைரியம் வருகிறது. உடம்புல இருக்க பிரச்சனைகள் சரியாக. நிறைய பேர் என்ன ஆகுது, தீரா பெருவியாதிகளால், சார் எனக்கு ஜாண்டிஸ் சார், டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ரத்தத்தில் கலந்துருச்சு, அது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம், இதுக்கு சொல்யூஷனே கிடையாதுங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சனி பகவான் உடம்பை பார்த்து சரி பண்ணுறார். சரி பண்ணி எந்திரிச்சு நடக்கக்கூடிய தெம்ப தரார். உங்களுக்கு வாழ்க்கை ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருச்சு, இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க போன்றவைகள். 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது லக்ஸுரி கார் வாங்குவீங்க, எனக்கு ஒரு ஆடம்பரமான கார் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு போன்றவை வாங்குவீங்க. 4ஆம் இடம் என்பது என்னென்னா, உயர் கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன். நிறைய பேர் என்னன்னு ப்ரமோஷன் கிடச்சிரும். ரொம்ப நாளாக டெப்டி மேனேஜராக இருந்தேன் சார், இப்போ தான் மேனேஜராக எனக்கு ரெக்கமெண்ட் ஆகிருக்கேன். ரொம்ப நாளாக அசிஸ்டன்ட் கமிஷனாக இருந்தேன், இப்போ டெப்டி கமிஷனாக இருக்கேன் போன்று சூப்பராக இருக்க போகிறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த படிநிலை, உங்கள் ஜாபில் அடுத்த படிநிலை, நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவல் போக போகிறீங்க போன்ற விஷயங்கள். பிஸ்னஸில் இருக்கிறவங்க சாதாரண எம்எஸ்எம்இ, ஸ்மால் ஸ்கேலில் இருந்தவங்க இப்போது மீடியம் ஸ்கேல் போய் லார்ஜ் ஸ்கேல்லாம் போகிறீங்க. அதனால பெரிய 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 லெவலுக்கு போகிறீங்க. நண்பர்களே, நமது இலக்கு எதுங்கிறதா முக்கியம். நீங்கள் இலக்கு எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த இலக்கை நோக்கி நம்ம முன்னேறுறோமா, ஒரு அடி ஒரு நாளைக்கு எடுத்து வச்சா கூட இலக்கை நோக்கி முன்னேறிடலாம்.
ஆனால் நம்ம அதை எடுத்து வைக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதை நோக்கி எடுத்து வைக்க போகிறீங்க. 4ஆம் இடத்தை சனி கன்சிஸ்டன்சி இன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. நிறைய லீவ் போட்டவங்க லீவை குறைச்சிட்டு ஒர்க் அந்த மாதிரி எடுவீங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் கன்னிராசிக்கார் நிறைய பேர் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி 6 வக்கரம் பெறுவதால் உங்களை பற்றி தவறாக சொன்னவர்கள் எல்லாம் இனி வருந்தி உங்களை பற்றி நல்லதாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்ம சொந்தக்காரெல்லாம் நம்மளை பாராட்டினா நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம மீசையை முறுக்கி விட்டுக்கிறோம். பார்த்தியா, என் சொந்தக்காரன் முன்னாடி, என் சகலம் முன்னாடி நான் எவ்வளோ பெரிய ஆள், அவன்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். உண்மையிலே இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது. இந்த உலக மக்கள் முன்னாடி பெரிய ஆள் அவங்க. நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பெரிய ஆள் வரதுல ஒரு பெரிய விஷயமா என்ன? 6 வக்கரம் பெறும் பொழுது நம்ம எதிரி முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுதான் பெரிய சாதனை. நம்மளை நல்லாவே இருக்கக்கூடாது நினைச்சால அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுதான் சாதனை. இதெல்லாம் புள்ள பூச்சி. இதை அடித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? 6 7ஆம் இடத்தில் வக்கரம் பெறும்போது என்னாகும்? நம்மளை வேலை விட்டு தூக்கணும். முன்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவன் முன்னாடி ஒரு கடையை போட்டு உட்காந்துருக்கணும். அதுதான் சார் திமிரு. அதில் உங்களுக்கு வரும். 6 7ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன அந்த மாதிரி தான். 5 6. அதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா 5 இருக்கிறான். அப்போ என்னாகும்? IVF பண்ணுறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். இந்த 6 மாதத்தில் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. பெருமளவுக்கு நீங்கள் இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க. நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியலாகவே 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து IVF பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இயற்கையாகவும் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு நல்லது. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. முக்கியமாக நான் சொன்ன அந்த மெயின் ஃபியூஸு இப்போ சரியாயிடுச்சு. இனிமேல் நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க. என்ன ஆகுது? அது சொல்லுவாங்கள்ல, காதல் ஆசை யாரை விட்டதோ, அது மாதிரி என்ன பண்ணுறது, உங்களுக்கு லவ் பண்ணுற நேரம். அடுத்த 6 மாதமும் என்ஜாய். கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 94 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும்? திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க. ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க. எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா? கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.